கீர்த்தய கேசவம் முரரிபம் சேதோபஜஸ்ரீதரமோ பாணித்வல்வசமர்ச்சய அச்சுத கதாகா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணோ கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வயகரேர்கச்சாங்கிரியுக்மாலயமோ ஜிக்ரக்ரால முகுந்த பாத துளசிமோ மூர்தன்னமாதோக்ஷஜோ. குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தினாலே நலம் தரும் நாராயணியத்தில் நாராயண பட்டத்திரி மத்ஸ்யாவதாரத்தினுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லக்கூடிய 32வது தசகத்தை பூர்த்தி பண்ணி அம்பரீஷனுடைய வைபவத்தை விளக்கக்கூடிய 33வது தசகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகிறார். எம்பெருமான் உயர்ந்த மத்ஸ்யாவதாரத்தை எடுத்தார். அதுவும் தமிழ்நாட்டில் பாண்டிய தேசத்துல மதுரையில எடுத்தான்ற ஒரு பெருமைகளை எல்லாம் நாம் பலஸ்ருதியோடு அனுபவிச்சோம். அதனால தான் அங்க இருக்கக்கூடிய அழகர் பெருமான் ஆற்றுக்கு இறங்குவதற்காக வரும்போது மத்ஸ்ய வேடமிட்டு ஒரு நாள் அலங்காரம் செய்து அந்த எம்பெருமானை தரிசிக்கக்கூடிய ஒரு வைபவத்தை நாம் அடைவதாக சரித்திரத்தில் ஸ்ரவணம் பண்ணோம். அது மட்டுமல்ல, லட்சுமி நரசிம்ம சுவாமியை உயர்ந்த பெருமாளாக கொண்ட நாமக்கல் கஷேத்திரத்துல கூட நவராத்திரி தினத்துல ஒரு நாள் அங்க மத்ஸ்யாவதார அலங்காரத்தோடு பக்தர்கள் தரிசிப்பதும், இது போல பற்பல இடங்கள்ல நமக்கு தெரியாத இடங்கள்ல கூட இந்த மத்ஸ்யாவதார அலங்காரம்ன்றது எம்பெருமான் நம்முடைய திவ்ய தேசங்கள்ல அழிச்சுருக்கிறது தான் நமக்கு அந்த சரித்திரத்தினுடைய ஒரு பூர்த்தியில ஒரு வைபவமாக அமையிறது. பட்டத்திரி 33வது தசகத்துல முதல் ஸ்லோகத்தை பாகவதோத்தமனான அம்பரீஷனுடைய சரித்திரத்தினுடைய ஒரு வைபவமாக துவங்குறார். குருவாயூரப்பா, வைவஸ்வதாக்கியமனுபுத்திர நபாகஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோம்பரீஷகா சப்தார்ணவாவிருதமகீதயிதோபி ரேமே தொத்சங்கிஷு த்வயிச மக்னமனஸ் சதைவ. வைவஸ்வத மன்வந்தரத்தினுடைய ஆரம்பம்னு மத்ஸ்யாவதாரம் முடியச்சே நாராயண பட்டத்திரி சொல்லிட்டார். அந்த மன்வந்தரத்தினுடைய அதிபதியாக அந்த மத்ஸ்யாவதாரத்தில் இருந்த சத்யவிரத மகாராஜாவையே இங்க மனுவாக ஆக்கி வைவஸ்வன மன்வந்தரே கலியுகே பிரதமே பார்த்தேன். இப்ப நம்ம இருக்கிற மன்வந்தரத்துக்கு வைவஸ்வத மன்வந்தரம்னு பேரு. அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்ன்றது 4 யுகங்கள். அதுபோல 4 யுகங்கள் சேர்ந்ததை நம்ம கூப்பிடுறது ஒரு சதுர்யுகம்னு சொல்லுவோம். அதுபோல 71 சதுர்யுகங்கள் சேர்ந்தா ஒரு மன்வந்தரமாம். அதுல நாம இந்த கலியுகத்துல வைவஸ்வத மன்வந்தரத்துல இப்ப இருக்கோம். இந்த மன்வந்தரத்துல தான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீகிருஷ்ணன் இவர்களுடைய அவதாரங்கள் எல்லாம் நடந்தது. அது மாத்திரம் இல்ல, மனு முதலிய உயர்ந்த மகாராஜாக்கள் இந்த மன்வந்தரத்துல பரிபாலனம் பண்ண சரித்திரங்கள்லாம் வருது. இந்த மன்வந்தரத்துல தான் பலவிதமான ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் முதலிய மகான்கள் எல்லாம் அவதரிச்ச ஒரு பெருமையானது நமக்கு சேர்றது. அதனால தான் பட்டத்திரி ஆரம்பிக்க செய்ய வைவஸ்வதாக்கியமனுபுத்திர நபாகஜாதக அந்த ஒரு குலத்தினுடைய ஒரு பெருமையோடு ஆரம்பிக்கிறாராம். குருவாயூரப்பா, அதுல சூரிய வம்சம், சந்திர வம்சம் எல்லாம் இந்த ஒரு யுகத்துல இந்த ஒரு மன்வந்தரத்துல வருது. அதுல சூரிய வம்சத்துல அவதாரம் பண்ணவன் ராமன். அந்த ராமனுடைய வம்சமானது மனு வம்சம். அந்த மனுவுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்ல ஒத்தந்தான் இந்த அம்பரீஷன். அந்த அம்பரீஷன் பரம பாகவதோத்தமனாக மகாவிஷ்ணுவனுடைய பரமானுகிரகத்தை அடைந்தான். சுதர்ஷ்ணாழ்வானான எம்பெருமான் கையிலே தரிக்கக்கூடிய சக்கராயுதத்தினுடைய பெருமை உலகத்துக்கு தெரியும்படியாக அம்பரீஷனை வச்சுண்டு சுவாமி பண்ணார்னு பாகவதோத்தமனுடைய ஒரு வைபவம், சுதர்ஷ்ணாழ்வானுடைய வைபவம் எல்லாம் கலந்த ஆச்சரியமான மனுவம்சத்தினுடைய சரித்திரங்களை எல்லாம் இதுல ஆரம்பிக்கக்கூடிய அவதாரிகையாக முதல் ஸ்லோகத்துல பட்டத்திரி கம்பீரமாக அம்பரீஷனுடைய அந்த வம்சத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். அதற்குள் நாம் இப்போது அடைய வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சுடலாம். திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் சீர்காழியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பார்த்தன்பள்ளி என்ற திவ்ய கஷேத்திரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலிலே ஒவ்வொரு சன்னதியாக நாம் தரிசித்து வந்து இங்கு தலவரலாறோடு தொடர்புடைய அர்ஜுனனுடைய சன்னதியை இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். முகப்பிலே ஆஞ்சநேய சுவாமியானவர் கையிலே கதையை வைத்துக் கொண்டு நமக்கு காட்சியை அளிக்க இதோ சன்னதிக்குள் அர்ஜுனன்,
பார்த்தனாக நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக் கொண்டு காட்சியை அளிக்கின்றான். அவனுக்கு ஒரு புறம் பார்த்த சாரதியும் மற்றொரு புறம் கண்ணனும் இங்கு காட்சி அளிக்க, அர்ஜுனன் இங்கு வந்தான், அதனுடைய தலவரலாறு என்ன என்று நாம் சிந்திக்கும் போது இந்த திருக்கோயிலிலே தலவரலானது மிகவும் அழகாக பல பல சித்திரங்களாக வரையப்பட்டிருப்பதையும் நாம் இங்கே காண்கின்றோம். தலவரலாறு கூறுகின்றது, குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு பிறகு தர்மபுத்திரருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகமானது நடந்தது. அப்போது அர்ஜுனன், பீஷ்மர், துரோணர் இவர்களுடைய இழப்பை எண்ணி மிகவும் துயரத்தை அடைந்து தான் ஒரு தீர்த்த யாத்திரை கிளம்புவதாக ஆயுதங்களை எல்லாம் துறந்து தர்மபுத்திரரிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு கிளம்புகின்றார். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையை தொடரும் போது பலாசவனம் என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய இடத்திற்கு வரும்போது அவனுக்கு மிகவும் தாகமானது எடுக்க, தாகசாந்திக்காக அர்ஜுனனானவன் தீர்த்தத்தை தேடும் போது அங்கு ஒரு பர்ணசாலையானது கண்ணிலே பட அவனுக்கு ஆச்சரியம். அந்த பர்ணசாலைக்குள்ளே உயர்ந்த முனிவரான அகஸ்திய மகரிஷி தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அர்ஜுனன் அவரை வணங்கி தன் தாகத்திற்கு தீர்த்தத்தை கேட்க, அவரும் தீர்த்தத்துடன் தன்னுடைய கமண்டலத்தையே அர்ஜுனனுக்கு அளிக்க ஆச்சரியம். அர்ஜுனன் கையிலே அந்த கமண்டலம் பட்டவுடன் உள்ளே இருக்கக்கூடிய நீரானது வற்றி போகிறதாம். என்ன ஆச்சரியம் தெரியவில்லையே என்று கூறும்போது அகஸ்தியர் ஞான திருஷ்டியால் புரிந்து கொண்டு உண்மையை கூறுகின்றார். அர்ஜுனா, நீ யுத்தத்திற்கு பிறகு, பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மனக்கவலையால் தீர்த்த யாத்திரையை பலாசவனம் வரை தொடரும் வரை நீ கண்ணனை தியானிக்கவில்லை, கிருஷ்ண பெருமானை மறந்து விட்டாய், கண்ணனுடைய தியானத்தை செய்தாயே, ஆனால் உனக்கு தீர்த்தமானது கிடைக்கும், எல்லாம் ஸ்ரீ பரமாத்மாவின் லீலை என்று உபதேசிக்க, கண்ணனை இவனும் தியானத்திலே ஈடுபட்டு ஸ்தோத்தரிக்க, அர்ஜுன பிரியனான கண்ணன் பார்த்த சாரதியாக பிரத்யட்சமாகி அர்ஜுனனுக்கு கையிலே ஒரு கத்தியை கொடுத்து கீழே பூமியிலே கோடை கிழித்தால் அவனுக்கு நீரானது கிடைக்கும் என்று சொல்ல, அர்ஜுனனும் அந்த கத்தியால் கோடை கிழிக்க தீர்த்தத்தை அடைய, அதுவே இந்த தலமே பார்த்தன் பள்ளி என்ற பெயரிலும் அவன் கோடு கிழித்த இடமே கட்க புஷ்கரணியாகவும் இங்கு இந்த ஸ்தலத்திலே அமைய பெற்றதாம். கண்ணன் அவனுக்கு ஆச்சரியமான திவ்ய தரிசனத்தை அளித்து, ஏ அர்ஜுனா, ஆத்ம ஞானத்தை உனக்கு மீண்டும் உபதேசிக்கின்றேன் என்று ஞானோபதேசத்தை செய்து ஒரே சமயத்திலே தான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாகவும் மற்றொரு புறத்திலே ஸ்ரீகிருஷ்ணனாகவும் காட்சி அளித்து, ராமனும் நானே கண்ணனும் நானே என்று அவர் உபதேசம் செய்ததால் இரு ரூபத்திலே ராமனாகவும் கண்ணனாகவும் எங்கு எம்பெருமான் சேவை அளிக்கக்கூடிய ஆச்சரியமான தலவரலாறோடு நாம் அர்ஜுனனை தரிசித்துக் கொள்கின்றோம். இந்த தலவரலாறிலே அர்ஜுனனுக்கு கண்ணனை தியானிக்குமாறு உபதேசம் செய்த அகஸ்திய மகரிஷியும் இந்த திருக்கோயிலிலே தனி சன்னதியாக இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே, கையை கூப்பிக்கொண்டு நின்ற திருக்கோலத்திலே அவரும் அர்ஜுனனோடு கமண்டலத்தை கையிலே தாங்கிக் கொண்டு ஆச்சரியமாக நமக்கு காட்சியை அளிக்க, உயர்ந்த தலவரலாறோடு அர்ஜுனன், அகஸ்தியர் இவர்களுடைய தரிசனத்தோடு இதோ நாம் குருவாயூருக்கு நாராயண பட்டத்திரி 33வது தசகத்தின் முதல் ஸ்லோகத்திலே அம்பரீஷனுடைய வைபவத்தை எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்கு திரும்பிவிட்டோம். அவரும் சப்தார்ணவாவிரதமகீத் அஹிதோபி பிரேமே தொத்சங்கிஷுத்வைச்ச மக்னமனசதைவ. குருவாயூரப்பா, சூரிய வம்சத்துல உயர்ந்த வம்சம் இக்ஷ்வாகு வம்சம். அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல வைவஸ்வத மனு தான் முதல் ராஜான்றத ஸ்லோகம் ஆரம்பிக்கச்சே சொல்லிட்டார். அந்த மனுவுக்கு 10 பிள்ளைகளாம். அந்த 10 பிள்ளைகள்ல கடைசி பிள்ளை நபகன்னு பேரு. அந்த நபகனுடைய பிள்ளை நாபாகன். நாபாகனுடைய பிள்ளைத்தான் இப்ப இவர் சொல்ல வர அம்பரீஷ மகாராஜாவினுடைய கதை. அதனால அந்த அம்பரீஷனுடைய வம்சத்தை சொல்லிட்டு சொல்றாராம். அதற்கு காரணம் என்னன்னா, அம்பரீஷனிடத்துல இந்த பகவத் பக்தி ஏற்பட்டதற்கு காரணம் இவனுடைய முன்னோர்கள். ஒரு வம்சத்துல தாயார் தகப்பனார் செய்த புண்ணியம் மக்களை காப்பாற்றும். முன்னால் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நற்சிந்தனையில ஈடுபட்டால் அவர்களுடைய வம்சமானது அதே ஒரு பெருமை விளைக்கக்கூடியதாக இருக்கும்ன்றதை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த மனுவனுடைய பிள்ளைகள் 10 பேர் இருக்காளோ, அதுல கடைசி பிள்ளை நபகனா. அவன் பாடசாலையில குருகுல வாசத்தை முடிச்சுட்டு வரான். அதுக்குள்ள வைவஸ்வத மனு என்ன பண்ணார், தன்னுடைய சொத்து ராஜ்யம் எல்லாத்தையும் மிச்சம் இருக்கிற 9 பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டார். இவனை மறந்து போயிட்டார், இவனுக்கு கொடுக்கல.
இந்த நபகன் என்ன பண்ணா, மத்த இருக்கிற 9 சகோதரர்கள் இருக்காரு, அவகிட்ட போய் எனக்கு சேர வேண்டிய பங்கை நீங்களாவது கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கன்னா. அவ சொன்னா, உனக்கு ஒரே ஒரு பங்கு இருக்கு, அதை நீ எடுத்துக்கலான்னா. என்னன்னா, நம்ம அப்பா இருக்கார், உங்க அப்பா தான் உனக்கு சேர வேண்டிய பங்கு, அந்த மனுவை நீ ஜாகிரதையா பாத்துக்கோன்னு இவ கிண்டலா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாராம். தகப்பனார் ஒருத்தனுக்கு பெரிய சொத்து இல்லையா, இதை விட அதிர்ஷ்டம் என்ன இருக்கு? அதனால நபகன் கவலைப்படல. ஆனா வைவஸ்வத மனுவுக்கு கவலை வந்து, இவனுக்கு உயர்ந்த சொத்துக்கள் சௌகரியங்கள்லாம் அடையணுமேனு அழகான ரிக்வேத மந்திரத்தை இவனுக்கு உபதேசம் பண்ண, அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ண ஒரு பலனால் ருத்ரனான பரமேஸ்வரனுடைய பரம அனுகிரகத்தால் இந்த நபகன் உயர்ந்த பதவியை அடைஞ்சா. எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வந்தது. குருவாயூரப்பா, தகப்பனாருடைய ஆசீர்வாதம் தனக்கு இருந்துருத்தனா, தாயார் தகப்பனார் ஆசி கிடைச்சா அவனுக்கு கிடைக்காததுதான் என்ன இருக்கு? தகப்பனார் தான் உனக்கு சொத்துன்னு சொன்னது வீணா போகலையே, அந்த வார்த்தை பொய்யாகல, எல்லா விதமான பலனையும் அடைஞ்சான். அந்த நபகனுடைய பிள்ளை நாபாக்கன் பேரு. அவனும் தகப்பனார் மாதிரியே தர்ம சிந்தனையோட இருந்தான். அந்த நாபாக்கனுடைய பிள்ளையினுடைய பேர் தான் அம்பரீஷனா. அந்த அம்பரீஷனை முன்னிட்டுத்தான் இந்த சரித்திரமே நடக்க இருக்கேன்னு வைவஸ்வதாக்கியம் மனுபுத்திர நபாக ஜாதக நாபாக நாமக நரேந்திர சுதோம்பரீஷகா. 2 வரியிலேயே அம்பரீஷனை அறிமுகப்படுத்திட்டார். சுதோம்பரீஷகா பரமபக்திமான். 7 கடலால சூழப்பட்ட ராஜ்யம் அனைத்தும் அம்பரீஷனுக்கு சொந்தம். ஏகாதிபத்திய சக்கரவர்த்தி. ஆனா குருவாயூரப்பா அவன் எப்படி இருந்தான்னா, சுதோம்பரீஷகா ராஜரிஷியா இருந்தானா. ராஜாவா இருந்தா கூட ராஜ்யத்துல ஆசை இல்ல, எதிலையும் பற்று இல்ல, எப்பவும் மகாவிஷ்ணுவனுடைய தியானம். அப்படி பக்திமானாக உன்னுடைய பாதார விந்தத்தையே தியானம் பண்ணி தன்னுடைய ராஜ வாழ்க்கையை ரிஷி வாழ்க்கையாக அவன் தொடர்ந்தானாமேனு இந்த 33வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நான் பார்த்தன்பள்ளியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மூலமூர்த்தியின் படவடிவத்திலே அவருடைய தரிசனத்தையும், உற்சவமூர்த்தியான கோலவெல்லிராமனுடைய உயர்ந்த தரிசனத்தையும் நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே அடையலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.